தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6th ஆஃப் செப்டம்பர். டைம் வந்து 9:10. ப்ரீ மார்க்கெட் வியூ தான் பார்க்க போகிறோம். ப்ரீ மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கன்னா 25,092. அதே மாதிரி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டு 51,200. அப்போனா வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்னன்னா அசண்டிங் வந்து சிபிஆர் வந்து வந்திருக்கு. ஓகே, அசண்டிங் சிபிஆர்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போனோம். மேலே போகுதுன்னா R2 கிட்ட இருந்துச்சுன்னா ரிவர்சல் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து S1ல் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வரும். ஓகேவா, மார்க்கெட்டு S1 கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து S2 கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். S2 கிட்ட அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து அப்படியே வந்து ஃபால் வராது. அது என்னன்னா திருப்பி வந்து ஒன்று S1 வந்து சப்போர்ட்டு ரீட்ரேஸ் பண்ணோம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 51,520 வந்து ரீட்ரேஸ் பண்ணோம். ஓகேவா, இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். சப்போஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் மேலே வந்து போச்சுன்னா 51,600 கிட்ட போச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும். எங்கன்னா S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகும் 51,200. இப்போ டைம் வந்து 9:10. ஓகேவா, இந்த மாதிரி வந்து சிபிஆர்லேருந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அதை வந்து என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போனா மார்க்கெட் வந்து இன்னைக்கு புல்லிஷாக தான் இருக்கும். ஓகேவா, புல்லிஷாக இருக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து புல்லிஷாக இருக்கும். அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடம்லாம் வந்து ஒரு 51,359 வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகும். திருப்பி அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 51,520 அங்கே ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா, இதுக்கு நடுவில் வந்து ட்ரேட் பண்ணலாம். என்னோட வந்து ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 51,200 வந்து புட்டை தான் வந்து செல் பண்ணணும். அதுதான் என்னோடய ட்ரேடு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.